என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, ஆமென், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இப்பொழுதும் கூட நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நாளைய தினத்தினுடைய ஆராதனை, குருத்தோலை ஞாயிறு ஆராதனை, எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த 39ஆம் நாள், இந்த 39ஆம் நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக மத்தியில் இருக்கிற குணசேகரன் ஐயா மேலே வந்து நாளைய தினத்தின் விசேஷித்த ஆராதனைகளான கிருத்தோலை ஞாயிறு ஆராதனை, அது மாத்திரமல்ல நாளை தினத்தில் நம்ம எல்லாம் பவனியாய் செல்ல போகக்கூடிய பவனியின் ஆராதனை, நாளை மாலை நடைபெறக்கூடிய பரிசுத்த வாரத்தின் ஆராதனைகள், எல்லா ஆராதனைகள் நமக்கு பிரயோஜனமாக்கி தரும்படியாக கொஞ்ச நேரம் அவங்க நம்மளை ஜெபத்தில் நடத்தும் பொழுது நாம் அவர்களோடு இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாட்டை தொடர்ந்து பாடுவோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, அவர் நல்ல கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே, நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நம்முடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. அனாரா ஷமரி மரபத்தவா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவர்கள் சொல்வார்களாக. அனகர தோரபா ஷமரி மரபத்தவா, நிகர தோரபா ஷமரி மரபத்தவா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உன்னதமான தேவனே, உயர்ந்தவரே, உயர்ந்த அடைக்கலத்தில் எங்களை வைத்து மகிழ்ச்சி செய்கிறவரே, ஆண்டவரே, மலைமேல் உள்ள பட்டணமாக எங்களை மாற்றுகிறவரே, பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறவரே, உலகத்திற்கு நீர் ஒளியாக இருந்தது போல எங்களையும் ஒளியாக வைத்திருக்கிறவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, வானமும் பூமியும் மாறினும் மாறாத அன்பு நேசரே, உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கி இருந்து முடிபெறிந்த முக்குள் நிலைத்திருந்து உம்முடைய ராஜ்யத்தில் சேரும்படியாக இயேசுவின் நாமத்தில் எங்களை பூரணமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே எங்களை நடத்த ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். நீதியுள்ள பிதாவே, உம்முடைய நாமம் என்றென்றும் சதா காலமும் உயர்ந்த நாமம். ஆண்டவரே, அந்த நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளுக்காக 39வது நாள் நாங்கள் உடைய பாத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த மாலை நேர ஜெப கூட்டத்தில் ராஜா இம்மட்டும் 38 நாட்களாக நடத்தி கொண்டு வந்தீங்க. 39வது நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்தமுடைய பெரிதான தயவுக்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்கு நன்றி. ஆண்டவரே, தவறாமல் வருகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் கிருபையும் ஊற்றி ஆண்டவரை இன்னும் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரை மக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துகிற தெய்வக்காக நன்றி. ஆண்டவரே, நர ஷமரி பரபலி கரத்தபா. தகப்பனே, இன்றே ஆண்டவரே நாங்கள் கேட்க வேண்டிய வசனங்களை ஆண்டவரை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் கேட்டு உணர்வடைந்து அதன்படி செய்ய எங்கள் மேல் இரக்கமாயிரும். மட்டுமல்ல ஆண்டவரே, நாளை ஞாயிறு ஆராதனை. தகப்பனே, இந்த ஞாயிறு ஆராதனையில் ராஜா தகப்பனே, குருத்தோலை ஞாயிறு ஆண்டவரே, அதற்கடுத்த ஆராதனை, அப்படியாக காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தகப்பனே, நாளைக்கு அந்த குருத்தோலை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊர்வலத்திலே ஆவியானவர் தாமே எங்களை முன்னிருந்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்கு எதிராக எந்த சத்ருவும் ஆண்டவரை தங்களுடைய கரைகளை உயர்த்தாதபடி, எந்த சத்ருவும் எங்களுக்கு ஆண்டவரே முன்னாடி வந்து ஏதோ தீமை செய்து விடாதபடி தேவ ஆவியானவர் எங்களுக்கு முன் சென்று ஆண்டவரை சகல வழிகளையும் விசாலமாய் கொடுக்க செபிக்கிறோம். ஆண்டவரே, நீதி உள்ள பிதாவே, நீர் அப்படி செய்கிற தெய்வக்காக நன்றி. ஆண்டவரே, அதை முடித்து வந்து நாங்கள் ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும். ஆராதனையில் தேவரே நீர் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆனாரா ஷமாரி பாராபாலி கரபத்தபா. உம்முடைய நாமமே என்றென்றும் உயர்ந்த நாமம். அந்த நாமம் என்றென்றும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஜீவனுள்ள தேவனே, அந்த ஆராதனையிலும் ஆவியானவர் தாமே பொறுப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்களே நடத்த வேண்டும். ஆண்டவரே, அது மாலை நடக்கிற ஆண்டவரே 40வது நாள் ஆண்டவரை தகப்பனே, ஜெப கூட்டத்திற்கும் தேவனே நீரே பொறுப்பெடுத்து நடத்தி தாங்க. இதுவரை நடத்தினீங்க, இனியும் நடத்தி தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே ஆண்டவரை இருந்து எல்லா ஆண்டவரே 5 விதமான நாங்கள் காரியங்களுக்காக செபித்திருக்கிறோம்.
அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். அப்படியே நீ செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு ஆண்டவரை சுகித்திருக்கும்படியாக செய்கிறபடினாலே உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேட இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் தகப்பனே அடுத்த செய்தி பாதையிலே ஆண்டவரை வழிநடத்த கேட்கிறோம். வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடினதற்கு பிறகு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அருமையான சகோதரி பிள்ளைகள் மேலே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற நல்ல பாடலை பாடி அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதும் என்னை மறவா இயேசுநாதா என்ற பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி நாம் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈன்றதாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன்
அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு 5 நிமிடம் மாத்திரம் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் அப்படியே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தயவை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். நன்றியோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை அப்படியே நோக்கி பாருங்கள். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வல்லமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பி தொட்டு அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துங்க. இந்த 39 நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த 39 நாளும் தேவ சமூகத்தில் வந்து துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். இந்த 39 நாளும் நீங்கள் அப்படியே எல்லா நேரங்களிலும் தேவ சமூகத்தில் இன்னும் தனியாய் செபிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கர்த்தர் எத்தனையோ கிருபைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றிற்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வலமுடையவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ ஜீவ தயாபரரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் துணையாளரே, எங்கள் எல்சடா, எங்கள் எல்ரோய், எங்களை காண்பவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கரம் பிடித்தவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும் நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில்
அல்லேலூயா. ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆலியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளை தினத்தில் நடைபெறக்கூடிய ஆண்டவரே ஞாயிறு பரிசுத்த ஆராதனை குறித்தோலை ஞாயிறு ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாளை மாலை நடைபெறக்கூடிய 40வது நாள் ஜெபத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த மாலை நேரத்திலும் உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் நன்மையினாலும் பெருக பண்ணுங்க. தேவ கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பலத்த சத்தத்தோடு நல்ல கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க பாப்பா, நல்ல உற்சாகமாய். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 39வது நாளுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்களோட பார்த்து சொல்லுங்கள், 39வது நாள். அல்லேலூயா. ஆமாம், ஒரு கேள்வி கேளுங்க, எத்தனை நாள் வந்தீங்க அப்படின்னு கேளுங்க. எத்தனை நாள் வந்தீங்க? அல்லேலூயா. எல்லா நாளும் வந்தீங்கன்னு பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்களா? யார்? அபியா? சரி, கை தட்டிடுங்க பார்ப்போம். நீங்கள் வந்திருப்பீங்கல்ல? ஆமாம், ஆக்னஸ் வந்திருப்பாங்க, கை தட்டிடுங்க. நம்ம ஐயா வந்திருக்காங்க, கை தட்டிடுங்க. ஆமாம், சாம் எல்லா நாளும் வந்திருக்கு, கை தட்டிடுங்க. அல்லேலூயா. ஆமாம், 39 நாள். ஆமாம் ஆமாம், நான் ஒரு 2 நாள் லீவ் போட்டேன். நான் 2 நாள் லீவ் போட்டேன். வீட்டம்மா ஒரு நாள். ஆமாம், சரி, ஓகே. அப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் 10 நாள் தான். 10 நாள் நம்ம இந்த மாலை ஜெபம். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களுக்கு தான் விசேஷமாக ஜெபம் பண்ணது. இன்றைக்கி உங்களுக்காக தான் ஜெபத்தில் வச்சுருந்தேன். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து என்னோடு இடைப்பட்டார். அந்த வார்த்தை நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சங்கீத பகுதி தான். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. 91ஆம் சங்கீதம். இப்போது எத்தனை பேருக்கு 91ஆம் சங்கீதம் மனப்பாடமாக தெரியும்? அல்லேலூயா. கை தூக்குங்க பாப்பா, 2 கை. 91ஆம் சங்கீதம் உனக்கு தெரியுமா? உங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் 91ஆம் சங்கீதத்தையே மனப்பாடமாக சொல்ல வச்சிடணும். அல்லேலூயா. ஆமாம். மெல்வின் தெரியுமாடா 91ஆம் சங்கீதம்? பார்த்து சொல்லிடுவேன். சரி, ஓகே 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 சார். சரி, இப்போ இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி. 91ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை எடுத்துருக்கிறேன் தியானிக்கிறதுக்கு. கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம், யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. எல்லாரும் கீழே தான் இருக்கிறீங்க.
மேலே வர மாட்டேங்கிங்க. அல்லேலூயா. எல்லா வசனமும் நெருங்கி நெருங்கி வருது. சரி, ஓகே சார், ஓகே. இன்னும் ஒரு சான்ஸ் தர்றேன், ஒரே சான்ஸு. நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ, கை தட்டிருக்கேன், நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வசனம் தான் வாசிங்க பார்ப்போம். 3வது வசனம் எல்லாருமே வாசிங்க சத்தமா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. நீங்கள் மூடி வச்சுட்டு கவனிக்கலாம். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் என்னோட கொடுத்து பேசினார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணி, என்னுடைய கண்ணி, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாய்க்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருந்த நேரத்தில் அப்படியே மத்தியானத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணி, என்னது கண்ணி, கண்ணி பார்த்துருக்கீங்களா? கண்ணி, வலையில் இருக்கிற கண்ணி. இப்போ நம்ம இந்த கௌதாரி, அதுக்கு என்ன இங்கே சொல்கிறாங்க, காடை கௌதாரிலாம் பிடிப்பதற்கு எங்கள் ஊரில் அப்படியே அந்த கண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக போய் அது தரையில் கிடக்கும், அதை கண்டே பிடிக்க முடியாது. கரெக்டாக போய் கால் வச்சோன்னா சுருக்கு விழுந்துடும், காலில் ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு நவள முடியாது, கால் அழகாக சுருக்கு விழுந்துடும். அதுதான் கண்ணி. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு பேசுனது போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, என்னுடைய ஜனங்களை சில கண்ணிக்கு நான் தப்புவிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற கண்ணி அப்படின்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு, யாருடைய கண்ணிக்கு? வேடனுடைய கண்ணிக்கு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எவ்வித பட்சியானாலும் சரி அதனுடைய கண்ணுக்கு முன்பதாக வலையை விரிப்பது விருதா அப்படின்னு சொல்லியிருக்கு. புரிஞ்சுதான் இந்த வசனம்? நீதிமொழிகளில் இருக்கு இந்த வசனம். எந்த விதமான பட்சி, அதாவது பறவைகள், எந்த பறவையாக இருந்தாலும் சரி அந்த பறவைக்கு முன்னாடி வலையை விரிக்க முடியாதான். புரிஞ்சுட்டா அவங்களுக்கு? ஒரு பறவைக்கே அவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம சில நேரங்களில் தெரிஞ்சே போய் சில கண்ணிகளில் மாட்டிக்கிடுறோம். மனிதனுக்கு தெரிந்து சில கண்ணிகள், தெரியாத சில கண்ணிகள், சிலது மறைவான கண்ணிகள். சில கண்ணிகள் தெரிந்த கண்ணிகள், சிலது மறைவாக இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, மறைவான கண்ணிகள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மனிதன் போய் அவனாவே போய் அவனுடைய அறிவீனத்தினால புத்தியினத்தினால சில கண்ணிகள்லாம் மாட்டிக்கொள்ளுவான். ஆமாம். அப்போ வஞ்சகத்திலையும் சில கண்ணிகள் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய ஜனங்கள் சில கண்ணிகளில் அகப்பட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் இருந்து நான் விடுதலை கொடுக்க போகிறேன். 1. 2வது, இனி பிற்காலங்களில் எந்த மறைவான கண்ணி வந்தாலும் சரி அந்த கண்ணிகளுக்கெல்லாம் நான் தப்புவிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஏற்று தம்பி வாலி. அப்போது அந்த கண்ணிகளுக்கெல்லாம், மறைவான கண்ணிகளுக்கெல்லாம் நான் தப்புவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னோடு பேசினார். அப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போகும்பொழுது, இப்போ இல்லை சில பல வருடங்களுக்கு முன்பதாக, அப்போது ஒரு பிரயாணமாக ஒருத்தர் புறப்பட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ அங்கே போய் ஜெபம் பண்ணும் பொழுது 91ஆம் சங்கீதத்தில் அப்போது நிறைய வசனங்கள் இருக்கு இல்லையா, போக்குவரத்தை குறித்து இருக்குது. எல்லா வீடுகளிலையும் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே, நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வெளியூருக்கு பிரயாணப்படும் பொழுதெல்லாம் இந்த சங்கீதத்தை வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் பாட்டையும் பாடி தான் என்ன பண்ணுவோம், பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் ஒருத்தருடைய பிரயாணம் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு இந்த 91ஆம் சங்கீதத்தை வாசிச்சுட்டு, அப்போது அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே இவங்களுடைய ட்ராவலில் சத்துரு வைத்திருக்கிற மறைவான கண்ணிகளுக்கெல்லாம் இவங்களை தப்புவீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். அப்போது அவர் ட்ராவல்லாம் போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழித்து வந்தார். அப்படியே உட்காந்து ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். பிரதர், நீங்கள் ஜபிச்சிங்க அன்னைக்கு 91ஆம் சங்கீதத்தில் எத்தனையோ வசனம் இருக்குது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு, இதெல்லாம் பிரயாணத்தில் உள்ள வசனங்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் உன்னை அப்படியே தங்கள் கரங்களில் என்ன பண்ணுவாங்க, ஏந்தி கொண்டு போவார்கள். இப்படிலாம் நிறைய வசனம் இருந்தால் கூட எனக்கு நான் ட்ராவல் பண்ணும் பொழுது எனக்கு இந்த ஒரு வார்த்தை கிரியை செஞ்சு கொண்டே இருந்துச்சு. என்ன கிரியை செஞ்சது? வேடனுடைய கண்ணிக்கு.
அப்போ வேடனுடைய கண்ணி மறைவாக வைக்கப்படுகிறது தான் வேடனுடைய கண்ணி. அப்போ இந்த ட்ராவலில் மறைவாக இருக்கக்கூடிய எந்த கண்ணியாக இருந்தாலும் சரி, என்னை தப்புவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு இடத்துல போகும்பொழுது திடீர்னு வேகமாக ஒரு மாடு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எங்கேருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல. அது வேகமாக வந்துட்டு நான் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். அந்த டயத்தில் திடீர்னு பார்த்தா மாடு குறுக்க வந்துட்டு நான் அடித்த பிரேக்கில், நான் சடன் பிரேக் அடித்ததில் வண்டி அப்படி போய் இப்படி இழுத்துட்டு போயிட்டுது. அது ஸ்கிட் ஆகிருக்கணும். அப்படியே ஸ்கிட் ஆகிறதுனா கவுந்துருக்கணும். அவ்வளோ ஸ்பீடில் நான் போய்கிட்டு இருந்தேன். ஒரு 120க்கு மேலே நான் போய்கிட்டு இருந்தேன். அது எங்கேருந்து தான் அந்த ஒரு பெரிய மாடு, அதுவும் அந்த ஹைவேஸில் அப்படி ஓடி வந்துச்சுன்னு தெரியலை. அப்போ அப்படியே வந்து அந்த ஆண்டவர் ஒரு நிமிடம் நின்று, ஒரு ஓரமாக நின்று ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த வேடனுடைய கண்ணிக்கு என்னை தப்பு வச்சிங்களே. அந்த திடீர்னு வேகமாக போயிட்டு இருக்கும்போது குறுக்கு அப்படி வரும்போது எப்பேர் பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க சில நேரங்களில் கொஞ்சம் பதறிடுவாங்க இல்லையா, பதறிட்டாங்க. அப்போ அதில் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தேன் மெதுவாக. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு ஓரமாக கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு ஊர், அந்த ஊருடைய பேர் பலகையை பார்த்துருந்தேன். பேர் பலகையை பார்த்துட்டு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி, என்ன எங்கே ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், அந்த ஊர் பேர் போட்டிருக்கு கன்னிவாடி. என்ன ஊர்? கன்னிவாடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னிவாடி துபாயில் இருக்கா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஊர் பேர் கன்னிவாடி. அந்த ஊர் பேர் போட பார்க்க கன்னிவாடி. ஆனால் கரெக்டாக கன்னிவாடியில் நமக்கு ஒரு கன்னி இருந்திருக்கே. அந்த கன்னிக்கு 2 சொல்லி இன்னு கன்னி, இந்த கன்னிக்கு 3 சொல்லி இன்னி. எவனா சொல்லிட்டார் அவர், எதாக இருந்தாலும் சரி இந்த கன்னிவாடியில் நமக்கு ஒரு கன்னி இருந்திருக்கு, கர்த்தர் தப்பு வச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டார். இப்போ சில நேரங்கள்லாம் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் மறைவான கன்னிகள். இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சில மறைவான கன்னி உங்களுக்கு தெரியாது. அந்த மறைவான கன்னிகளாக நீங்கள் தப்புவிக்கப்பட போகிறீங்க. சில கன்னிகளை மாத்திரம் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தில் இருந்து சில கன்னிகள், அந்த கன்னிகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்படணும். அதற்காக நான் உங்களுக்காக அதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிப்போம் 2 வசனங்கள். ஒன்று வந்து நீதிமொழிகள் 14:27. ஒருத்தர் வாசிங்க பாப்பா. நீதிமொழிகள் 14:27. இன்னொன்று நீதிமொழிகள் 13:14. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். இன்னொருத்தர் வாசிங்க நீதிமொழிகள் 13:14. பக்கம்தான், அடுத்த பக்கம் திருப்பி வாசிங்க. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கன்னி என்ன கன்னி? என்ன கன்னி? மச்ச கன்னியா? மரண கன்னி. கவனிங்க, எல்லா மனிதர்களுக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருக்கலாம், அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கலாம், ரொம்ப நாள் ஆன விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவனுக்கு விரோதமாக சத்துரு மரண கன்னிகளை வைப்பான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சரி, மரண கன்னிகள் அவனுக்கு வைக்கப்படும். மரண கன்னி ஜீவனுக்கு விரோதமாக, அந்த ஜீவனுடைய அந்த ஜீவனை ஏதாவது விதத்தில் மாய்த்து அந்த ஜீவனை வந்து தன்னுடைய கையில் கொண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்துருவானவன் தெய்வ பிள்ளைகளோட போராடி கொண்டே இருப்பான். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். மரண கன்னி, அநேக தற்கொலை ஆவியினால் பாதிக்கப்படுறாங்களா, அது சத்துரு வைக்கக்கூடிய மரண கன்னி. இப்படி நிறைய மரண கன்னிகள் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சரி, அரகுர விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல கவனமாக இருக்கணும். அப்போ இந்த வசனத்தில் அந்த மரண கன்னிகளுக்கு தப்புவிப்பதற்கு சில காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வாசிச்சிங்க இல்லையா, நீதிமொழிகள் 14:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துட்டனாலே நீங்கள் மரண கன்னிகளுக்கெல்லாம் தப்பலாம். நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம், பயத்தோடும் பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவித்து கொள்ளுங்கள்னு பைபிளில் வசனம் இருக்குது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிப்பதற்கு வருகிறோம், நல்லது.
ஆனால் பயத்தோட தேவ சமூகத்தில் வரணும். உன்னதமான தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம், பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க போகிறோம், நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினவரை நம்ம ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனம் நம்ம வாசிச்சோம் இல்லையா? நீதிமொழிகள் 13:14, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஞானவான்களுடைய போதகம். யார் ஞானவான்? ஞானவான் யார் சொல்லுங்க பாப்போம். ஞானவான் யார்? ஞானவான் ரெண்டு காரியம் என்ன? ஒன்று வேதம், பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட ஒரு வேத புஸ்தகம், அது ஒரு ஞானவானுடைய போதகம். இன்னொன்று தேவ சமூகத்தில் நின்று நாங்கள் போதிக்கிறோம் இல்லையா, எங்களையும் கர்த்தர் கல்விமானுடைய ஞாவுகளை கொடுத்து தான் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். கல்விமானுடைய ஞாவுகள், ஞானவானுடைய போதகம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறது மரண கண்ணிகளுக்கு தப்பு வைக்கலாம். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது ஏதோ ஒரு நேர போக்குக்கோ ஒரு டைம் பாஸுக்கோலாம் கிடையாது. சில வார்த்தைகள்லேருந்து நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டு மரண கண்ணிகளுக்கெல்லாம் தப்புவிக்கப்படலாம். வேதத்திலிருந்து வசனங்கள் போதிக்கப்படும் பொழுது, வார்த்தைகள் போதிக்கப்படும் பொழுது, தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படும் பொழுது, அப்போ அந்த ஞானவான்களுடைய போதகம். இப்போ அதனால் நீங்கள் எல்லா நேரத்துலையும் சரி, வேதத்திலிருந்து வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் தீவிரமாக அலர்ட்டாக இருக்கணும். எந்த வார்த்தை, ஒருவேளை ரொம்ப பைபிளில் ஞானம் உள்ளவங்க பேசலாம், ஞானம் குறைந்தவங்க பேசலாம், முதியவர்கள் பேசலாம். ஆனால் யார் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாலும் அந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, தீவிரமாக கேட்கும் பொழுது மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கப்படலாம். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், முதலாவது கர்த்தர் மரண கண்ணிகளுக்கு கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். ரெண்டாவது ஒரு கண்ணி, நீதிமொழிகள் 29, நீதிமொழிகள் 29:25 வாசிங்க பார்ப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா. நீ வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக வாசிச்சேன்னா கரெக்டாக இருக்கும், சேர்த்து வாசிக்கக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பயம் என்ன பயம்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் மனுஷர்களுக்கு பயப்படாமல் இருந்திருக்கீங்களா? மனுஷனுக்கு பயப்படாமல் இருந்திருக்கீங்களா? எந்த மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன, எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். அந்த அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தார் மொர்தெகாய் என்ன செஞ்சார்? மனுஷனுக்கு பயப்படலை. யாருக்கு பயப்படலை? அந்த மனுஷன் யாரு? ஆமான் என்ன சொன்னா? அவன் ஆமானுக்கு எழுந்து நமஸ்கரிக்கலை. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு கட்டளை, அந்த பிதாவாகிய தேவன் அவங்கள தான் ஆராதிக்கணும், அவங்கள தான் வணங்கணும், என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்போ அந்த ஆமான் என்ன, அவன் வரும் பொழுது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க தாழ விழுந்து அவனை பணிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை இருந்துச்சான். அங்கே தானியேலுடைய காரியத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன பண்ணாங்க? பொற்சிலையை நல்லா கேட்டுக்கிடுங்க, ஒரு நாட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டு வர சொல்லியாச்சு. நாட்டில் உள்ள கலெக்டர் வந்துட்டார், எம்எல்ஏ வந்துட்டார், எம்பி வந்துட்டார், அமைச்சர் வந்துட்டார், எல்லாரும் வந்துட்டாங்க. சாதாரண குடிமக்கள்லேருந்து உயர்ந்த குடிமக்கள், பணக்காரன் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ கிண்ணறம் நாகஸ்வரம் எல்லாம் முழங்குது. எல்லாம் முழங்கும் போது எல்லாரும் தாழ கீழே விழுந்துட்டாங்க. அந்த 3 பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க? நிற்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கும்? ஆச்சரியமாக தான் பார்த்துருப்பாங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம்.
எது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்நிய தெய்வர்களை வணங்குவதற்காக நிர்பந்திக்கப்படும் பொழுது, நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் உண்மையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம், அவரை மாத்திரம்தான் வணங்குவோம். இப்போ நம்ம சிலர் வந்து கேட்பாங்க, சில இந்து ஜனங்கள் அவங்களுக்கு இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க, சிலர்லாம் வந்து கேட்பாங்க எங்கிட்ட, அப்போ நாங்கள் வந்து இந்த காரியத்துக்கு போகிறோம், போகலாமா? நீ போகவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல, போகலாம். ஆனால் போய் அந்த மார்க்கங்கள் அந்த காரியங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் என் மச்சான் கோச்சிக்கிடக்கூடுவான், எங்கள் அத்தை கோச்சிக்கிடுவாங்க, எங்கள் பெரியம்மா கோச்சிக்கிடுவாங்க, எங்கள் அக்காவை கோச்சிக்கிடுவான்னு சொல்லி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இப்போது முடிஞ்சால் அந்த இடத்துல நீ அவாய்ட் பண்ணி வெளியில் வந்துடு. எல்லார்ட்டையும் என்ன பண்ணலாம்? அன்பை காமிக்கலாம். ஆனால் அவங்களுடைய அந்த புறஜாதியாருடைய மார்க்கங்கள், நீங்கள் அதிலிருந்து ஒன்ஸ் வெளியில் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் போய் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல போய் மறுபடியும் அந்த காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்துட்டு, வசனம் தெரியுமா? ஒரு தடவை பரம ஈவை ருசி பார்த்த பிறகு பின்னிட்டு திரும்புகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதத்தில் வசனம் இருக்குது. நீ நல்லா தெரிந்து கொள்ளணும். அப்போ மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அந்த வசனத்தை வாசித்து முடிங்க பார்ப்போம். கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். முருதகாய் வைக்கப்பட்டாரா? உயர்ந்த அடைக்கலத்தில். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட்டாங்களா? நீங்கள் அந்த கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி பாருங்கள், உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் உங்களை வைப்பார். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது ஒரு நல்ல வசனம். நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் எப்போவுமே நீங்கள் கை கொள்ளணும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல இந்த கண்ணி வந்து மனுஷனே போய் வாண்டட்டாக விழுந்துக்கூடிய கண்ணி. மனுஷனை போய் என்ன பண்ணுறது? வாண்டட்டா போய் அவனாக போய் சிக்கிற காரியம். பொருத்தனை செய்த பின்பு செலுத்தாமல் போனாலா? யோசிச்சாலே. பொருத்தனை செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? யோசிக்க கூட கூடாது. வேதத்தில் ஒருத்தர் பொருத்தனை பண்ணினார், அதை அப்படியே செலுத்தினார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். பொருத்தனை அதுதான் எப்தா. ஒரு ராஜா, எப்தான்னு ஒரு ராஜா, நான் அந்த இடத்துல போருக்கு போகிறேன், அந்த போருக்கு போயிட்டு எதிர்த்தால எது வந்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன்? பலி செலுத்திடுவேன் அப்படின்ட்டாரு. பலி செலுத்திட்டு ஜெயிச்சுட்டு வராரு. வரும்போது அவளுக்கு இருந்த ஒரே செல்ல மகள் தன்னுடைய போரில் ஜெயிச்சு வரக்கூடிய தன்னுடைய தந்தையை வரவேற்கிறதுக்கு நடனம் ஆடி அப்படி வர்றா. அவர் என்ன பண்ணார்? செலுத்தாம விட்டாரா? செலுத்தினார் இல்லையா? ஆமாம், கஷ்டம் இருக்க தான் செய்யும். அவர் நினச்சி பார்த்துருப்பார், ஒரு கோழி முன்னாடி வந்தால் செலுத்தாமல் இருந்திருப்பேனா? செலுத்தியிருப்பேன் தானே. ஒரு கோழியோ ஒரு ஆடோ ஒரு மாடோ வந்திருந்தால் செலுத்தியிருப்பேன். சரி, இல்லை விட்டுருங்க. ஒரு அடிமை வர்றான் அப்படின்னா என்ன இருக்கும்? சந்தோஷமாக செலுத்திடுவார் இல்லையா? அதுவும் உயிர் தான், இதுவும் உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணின பொருத்தனையை அவர் செலுத்தினார் எப்தா. அதே மாதிரி அன்னாளுடைய பொருத்தனை, அது பெரிய ஒரு பொருத்தனை. பல நாள் சக்கலத்தினால் நிந்திக்கப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு அழுது கொண்டே இருப்பாளாம். கணவன் என்னதான் அன்பாக கொண்டு ஏன் அழுகிறா, ஏன் சாப்பிடாமல் இருக்கான்னு சொல்லி கணவர் ரொம்ப அன்பு செலுத்தினா கூட அப்போ போய் ஆலயத்தில் போய் இருதயத்தில் உள்ள துக்கம் விசாரத்தெல்லாம் ஊற்றிட்டான். ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேர் என்றால் அதை நான் என்ன பண்ணுவேன்? உமக்கென்று கொடுத்து விடுகிறேன். பொருத்தனை. அந்த பொருத்தனையினால் என்ன நடந்துச்சு? அண்ணாளுடைய பொருத்தனையினால்
ஆமாம், 5 பிள்ளைகள். இப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செலுத்தக்கூடிய பொருத்தனைகளை என்ன பண்ணுறாரு? கணக்கு வைக்கிறார். சில பொருத்தனைகளை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டனால நீங்கள் செலுத்திடணும். பொருத்தனையை பண்ணினதற்கு பிறகு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு கண்ணியாக மாறும். அப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எல்லோரும் எழுந்து நில்லுங்க. சில கன்னிகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புவிக்கப்படணும். மரண கன்னிகளுக்கு தப்புவிக்கப்படணும். மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தினால சில கன்னிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா அதிலிருந்து தப்புவிக்கப்பட்டு நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்படணும். பொருத்தனை செய்த பின்னு யோசிக்கிறது ஒரு கன்னியாக இருக்கும். எல்லாம் ஒரு நிமிடம் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நாளைய தினத்தில் எல்லாரும் நேரத்தோடு வந்துடுங்க. ஒரு 8:30 ஆலயத்துக்கு வந்துடுங்க. நம்ம எல்லாம் இந்த பகுதியில் ஜெபத்தோடு ஒரு பவனியாக போக போகிறோம். நீங்கள் ஜெபத்தோடு பவனி செல்கிற இடத்திலிருந்து அநேக ஜனங்களை இந்த ஆலயத்தில் கர்த்தர் ஆராதிப்பதற்கென்றோம் அவர்களை ரட்சித்து அழைத்து வருவார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 39வது நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவரே, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் எந்த கண்ணியில் இருந்தாலும் சரி, அந்த கண்ணியெல்லாம் இருந்து தப்புவித்து விடுதலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளைய தினத்தின் ஆராதனையை ஆசீர்வதிங்க. பவனியை ஆசீர்வதிங்க. மாலை 40வது நாள் ஜெபத்தையும் ஆசீர்வதிங்க. தேவ கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே இதை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் காலையில் உங்கள் அனைவரையும் எதிர்பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஸ்தோத்திரம்.